ஜியோ ஃபைபர் செட்டப் பாக்ஸை மொபைலில் கனெக்ட் பண்ணி ரிமோட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுக்குன்னு பார்க்கலாம். என் செட்டப் பாக்ஸையும் ரவுட்டரையும் ஆனில் வச்சுருக்கேன். என்னோடய மொபைலில் ப்ளே ஸ்டோரில் ஜியோ ஹோம் இந்த அப்ளிகேஷனை சர்ச் பண்ணுறேன். இது அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறேன். என்னோடய மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஜியோ ஹோம் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகுது. அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் இதை கிளிக் பண்ணுறேன். பெர்மிஷனுக்கு எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கெட் ஸ்டார்டட் அதை கிளிக் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பர் இப்போ டைப் பண்ணுறேன். கெட் ஓடிபி, என் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இப்போ நான் டைப் பண்ணணும். ஓடிபி வந்துட்டு ஓடிபியை இதில் இப்போ டைப் பண்ணுறேன். சப்மிட். மை ரிமோட் அதை இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸ்கிப். நெக்ஸ்ட் பெர்மிஷன் ஓகே போட்டுறேன். சர்ச் ஆகுது. ஜியோ செட்டப் பாக்ஸ் காட்டுது. அதை இப்போ கிளிக் பண்ணுறேன். பேர் அலோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பேர் அதை கிளிக் பண்ணுறேன். என்னோடய டிவியில் இப்போ மை ரிமோட் பேர் கோட் 1653ன்னு காட்டுது. இதை அப்படியே அங்கே டைப் பண்ணணும். இந்த கோடு வந்து நான் டைப் பண்ணுறதுக்குள்ளே எக்ஸ்பிரி ஆகிட்டு, அதனால் மறுபடியும் பேர் பண்ணி வேற ஒரு கோடு எடுத்து டைப் பண்ணியிருக்கேன். என்டர். செட்டப் பாக்ஸும் என்னோடய மொபைலு இப்போ ப்ளூடூத் வழியாக கனெக்ட் ஆகிட்டு, இனி இந்த செட்டப் பாக்ஸை இந்த மொபைல்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம் ரிமோட்டாக.